வரமா ஓடுது எப்படி தூரம் வந்து கஷ்டப்பட்டு சோறு தண்ணி எவ்வளவு திமிரு இந்த ஆட்சிக்கு இருந்தா, எவ்வளவு ஆணவம் இந்த ஆட்சிக்கு இருந்தா, ஒரு நாளைக்கு பேசலாம்ல ஒரு திமிரு முடிச்ச ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, ஆணவம் முடிச்ச ஆட்சி, மக்களை மதிக்காத ஒரு ஆட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களோட ஆட்சி நிச்சயமா சொல்றேன், ஒற்றுமை கருத்துல உண்மையிலே பாராட்டுறேன். தவிர ஒரு வலிமையானது ஆட்டோ வைத்தியம் எது இருந்தாலும் சரி தெரியல. கிட்டத்தட்ட அம்மாவுடைய ஆட்சி காலத்துல நீங்க பணியமர்த்தப்பட்டு அந்த அடிப்படையில் வேலை செஞ்சீங்க. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஜோன் 5, ஜோன் 6, ஜோன் 7 எல்லா ஏரியாவும் இன்னைக்கு 10 அடிக்கு குப்பை அடிக்கல. இன்னைக்கு பார்த்தா குப்பை எடுக்காம மாறிடுது. நாடு 8 அடிக்கு போனா இல்லை, மாறி போனாங்க. எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு மட்டும் நாங்கள் எதை பற்றி கவலைப்பட மாட்டோம் சொல்லி எதுக்கெல்லாம் இன்னைக்கு குப்பை எடுக்காம அதை பற்றி இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இந்த மாநகராட்சி கவலைப்பட்டுதான் இருக்கிறாங்க. பேசுறது அரசுக்கு நல்ல பேர் எல்லாத்துக்குமே விழிப்புணர்வு இல்லாம கடமை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆறுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நலங்காக்கு ஸ்டாலினா, நலங்காக்கு ஸ்டாலின் சொல்லிட்டு இன்னைக்கு வட சென்னை பார்த்தீங்க கார் இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு ஒரே குப்பை குழுவா இருக்கு. இதுதான் நலங்காக்கு ஸ்டாலின். உண்மையிலே நலங்காக்கு ஸ்டாலினான்னு சொல்லி அந்த திட்டத்தை அமல்படுத்தியிருந்தா இதெல்லாம் உடனே என்ன பண்ணியிருக்கோம், பேசி கோரிக்கை என்னம்மா கொடுங்க, நாங்கள் மரியாதை கொடுக்க மாட்டோம், நீங்கள் 14 வருஷம் அங்கேயே வேலை செஞ்சீங்க, அப்படியே வேலை செய்யுங்க, உங்களை நாங்கள் நிரந்தரமாக்குறோம் சொல்லியிருக்கிறோமா இல்லையா? யார் சொன்னது? ஸ்டாலின் தானே சொன்னாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் தானே சொன்னார். அன்னைக்கு அதை இது வாக்குறுதி யாரு கொடுத்தா? மொத்தம் வாங்குறது மொத்தம் போயிருக்கு. ஓட்டு வாங்கி உட்கார்ந்த ஒன்றும் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. அவங்களுக்கு அப்படி கண்ணுக்கு தெரியாதவர்கள், திமிரு பிடித்தவர்கள், ஆணம் பிடித்தவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். வரலாறு உண்டு. எதிர்காலம் உண்டு. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அனைத்து எப்போதுமே உறுதுணையாக இருக்கும். தேர்தல் பொறுத்தவரையில் மேல் அப்போ எதிர்கட்சி தலைவர் யாரு? ஸ்டாலின். என்ன நடந்ததுக்கு அப்படின்னு சொல்லுவார் ஸ்டாலின். 2021 அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்களாம் கண்டுபிடிங்க. இப்போ ஆளுங்கட்சி அதிகாரம் கண்ணை மறைச்சிச்சு, பணத்திமுறை கண்ணை மறைச்சிச்சு, ஊழல் அதுக்கெல்லாம் விடிவுகாலம் 2026 மக்களை உதாசீனப்படுத்தி தூய்மையாளர்கள் அவர்கள் உடல்நலம் பார்க்காம ரோட் ஷோவெல்லாம் போட்டு சும்மா இதை வச்சு போயிடுவார். எவ்வளோ தூரம் அவங்க நாட்டை சுத்தப்படுத்துறவங்க, நீதியை சுத்தப்படுத்துறவங்க, மக்கள் மக்கள் நலம் காப்பதற்காக தங்களையே தியாகம் செய்த ஒரு தியாகி தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களை பொறுத்தவரை
நீங்களும் கேட்குறீங்க. அதனால் வந்து ரியாத் அரசை பொறுத்தவரை சர்வாதிகார போக்கை கைவிட்டு பிடிவாத போக்கை கைவிட்டு உடனடியாக வந்து தூய்மை பணியாளர்களை அழைத்து பேசி அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை இருக்கிறது. இல்லைன்னா திடீர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எப்போதும் போல குறை இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற அத்தனை போராட்டத்துக்கு நான் காது வலிக்கிறேன். மீடியா தானே எடுக்கிறாங்க. வரி விட்டீங்கன்னா எடுத்து போடுவாங்க. கொரோனா காலத்திலும் அதே போன்ற இயற்கை இடர்பாடு, அதாவது நிவர் புயல், கஜா புயல், இந்த மாதிரி காலங்களில் தூய்மை பணியாளர்களுடைய பங்கு என்பது ஒரு சொல்லி மாளாத அளவிற்கு அவருடைய பணி என்பது ஒரு தியாகமான ஒரு பணி. தம்மையே வந்து சமூகத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டு அதை துர்நாற்றம் வீசினாலும் கூட அதை பகிர்ந்து கொண்டு உடனடியாக வந்து மக்களுக்கு ஒரு ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்பதற்காக முழுமையாக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுபவர்கள் தூய்மை பணியாளர்கள். எனவேதான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து அதிகமாக வந்து எல்லாரும் கடையில் கொடுக்கணும்னா தூய்மை பணியாளர்கள் தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த பணி வந்து செய்கிறதுக்கு மிகவும் சிரமம். இப்போ ஸ்டாலின் போய் வந்து ஒரு மேன்வலில் போய் இறங்க முடியுமா? ஒரு பாதாள சாக்கடையில் போய் இறங்குவாரா ஸ்டாலின்? இல்லை ஸ்டாலின் வந்து ரோட் ஷோக்கும் இல்லைன்னா வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேணால் குப்பை எடுப்பார் அவர் இல்லையா? ஒரு சும்மா தெருவாய் கூட்டுவது பொதுநலத்தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் பொதுநல உண்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஊரார் தெரிந்து கொள்ள ரோட் ஷோ வந்து இது ஷூட்டிங் அதை வந்து பண்ணுறதுல கிரிட்டிக்கல். ஆனால் உண்மையிலே வந்து இப்போ வட சென்னை குறிப்பாக ஜோன் 5, ஜோன் 6, அதே போன்று ஜோன் 7 கூடவா 7 மொத்தம் 3 ஜோனில், அதாவது ஆர்கே நகர், ராயபுரம், திருவொற்றியூர், திருவிக்கா நகர், இது போன்ற துறைமுகம், இது போன்ற பகுதிகள் 5 நாட்களாக குப்பை எடுக்கலை. 5 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசுது. கவலைப்பட்டார்களா இந்த அரசாங்கம்? கவலைப்படல. வருத்தப்பட்டார்களா? கிடையாது. மாநகராட்சியும் தூங்குது, அரசாங்கமும் தூங்குது என்பதை விட ஒரு திமிர் பிடித்து அலைகிறார்கள். அதாவது நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது, நம்ம யாரும் ஒன்று செய்து விட முடியாது என்கின்ற அந்த ஒரு திமிர். ஆனால் ஒரு ஸ்டாலினுக்கு நான் சொல்கிறேன், ஒரு சர்வாதிகார போக்கோட, ஒரு ஜனநாயக விரோத போக்கோட மக்களுடைய போராட்டத்தை, அது தூய்மை பணியாளர் குறிப்பாக ஒரு சமுதாயத்திற்கு அவர் பயன்படுகின்ற வகையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்கின்ற அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நசுக்கிறது என்ற அந்த எண்ணத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக உங்கள் அரசு நாசமாகத்தான் போகும். கண்டிப்பாக அவங்களுடைய சாபம் இன்றைக்கி வந்து நிச்சயமாக நிறைய வருது. ஏன்னா நமக்கு பணம் இன்றைக்கி கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், எனவே அதில் இந்த கோடியாக கொள்ளடிச்சிட்டோம். ஏன்னா தேர்தல் வரும்போது நம்ம ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்து நம்ம வந்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற மமதையில், ஒரு அதிகார திமிரில், ஒரு
ஆணவ போக்கில் இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியும் என்னால். ஆணவ போக்கில் இன்றைக்கி இந்த திமிர்வாதத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்களை 5 நாளாக இன்றைக்கி பற்றி பற்றியுமா அண்ணன் தண்ணி இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க. அழைத்து பேசுவதற்கு கூட மனம் வரவில்லை. அவர் அழைத்து பேசி என்னதான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு, அதாவது ஒரு தனியாருக்கு குத்தகை விடுவதன் மூலம் இன்றைக்கி அதில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் 3மே அதில் வந்து பணம் வரும் அதில். எனவே இவங்களுடைய வாழ்வாதாரம் எஸ்கேடு கெட்டு போனால் என்னென்ன அடிப்படையில் இன்றைக்கி வந்து அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ வந்து ஒரு தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கி 5 நாட்களாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்கன்னா அவர்களை அழைத்து பேச வேண்டிய அந்த இது ஏன் இந்த அரசுக்கு வரல? திமிர்வாதம், ஆணவ போக்கு. அதாவது மேயருக்கும் கமிஷனருக்கும் அந்த எண்ணம் கிடையாது, இல்லை அரசை பொறுத்தவரை எண்ணம் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் பொறுத்தவரையில் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னார்? 281 284 வரல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக வந்து நாங்கள் வந்து இந்த தூய்மை பணியாளருக்கு மட்டுமல்ல அரசு சார்ந்த நிறுவனங்கள் அத்தனை பேரையும் வந்து யாரெல்லாம் வந்து பணியாற்றுகிறார்களோ அவர்லேருந்து டெம்பரரி எம்ப்ளாயிஸ், அதாவது தற்காலிகமாக பணியாற்றுவர்களை நிரந்தரமாக்குவோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுதான் கேட்குறாங்க. இன்றைக்கி தேர்தல் வாக்கு நிறைவேற்றுங்களா? நீங்கள் தேர்தல் வாக்கு நிறைவேற்றலாம். பட்ட நாம இன்றைக்கி வந்து தூய்மை பணியாளர் போட்டிங்க. சரி, 2021 ஜனவரி மாதம் ஒரு லெட்டர் எழுதுறாரு. யார்? கமிஷனருக்கு ஸ்டாலின். இந்த லெட்டரை பாருங்கள். லெட்டர் எழுதுறாரு ஸ்டாலின். இந்த லெட்டரில் என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி வந்து பணிநிரந்தரம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவரின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்படாட்சி பணி கருதி 12,000 பேரையும் மீண்டும் பணியில் அமைச்சிட தங்களை அன்புடன் கேட்கிறேன். பணிநிரந்தரம் செய்யணும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறார். இவருடைய அந்த பணி பார்த்தீங்கன்னா, அதாவது இயற்கை இடர்பாடுகள், அதாவது கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு, அதாவது வருகா இவர் சீன பிரதமர் வருகை, இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளருடைய பணி என்பது ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு பணி, சொல்ல முடியாத ஒரு தியாகம் அப்படின்னு சொன்னவர் யார்? டாட்டா இந்த ஸ்டாலின் தான். சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அன்சர் பற்றி இன்னைக்கு அந்த தென் மாவட்டத்தில் போய் வாய் மலர்றாரு. நாங்கள் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டோம். என்ன வேலை வாய்ப்பு உருவாக்குனீங்க? ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு சொன்னீங்க. நீங்கள் இதுவரையில் 1 லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா? நீங்கள் 5வது வருஷம் வரும்போது 5 லட்சம் பேர் கொடுத்துட்டீங்களா? பட்டியல் வெளியிடுங்க. இன்றைக்கி வந்து அரசு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் 69,000 பேர் இன்றைக்கி காலி பண்ணிட்டு இன்றைக்கி ஈபியில் 50,000 பேர் காலி பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கி கார்பரேஷனில் காலி பண்ணிட்டு இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டில் 20,000 பேர் இருக்குது. வந்தவனும் பணி நிரந்தரம் பண்ணணும், நிலுவைத்தொகை கொடுத்துருவோம் பணி. அது மட்டும் இல்லாமல் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இன்றைக்கி நிலுவைத்தொகைலாம் கொஞ்சம் பிச்சை எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஊழியர் தொழிலாளர்லாம் கட்டு எழுதி பிச்சை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டையும் தொழிலாளர் வர்க்கத்தையும் உழைக்கும் வர்க்கத்தை இன்றைக்கி தள்ளிட்டு இன்றைக்கி வாய் கூட்டாமல் ஒரு பொய்யே உருவமாக, பொய்யே மூலதனமாக, பொய்யே வாழ்வாக, 3மே பொய்யே மூலதனமாக, பொய்யே வாழ்வாக, ஒரு பொய்யர்னுடைய ஒரு முழு சாட்சியாக பொய்க்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு நேஷனல் அவார்ட்லேருந்து ஆஸ்கர் அவார்டு கொடுக்குறோம்னா ஸ்டாலினை தேர்ந்தெடுக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன். எப்படி தான் வந்து வாய் கூட்டாமல் மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் நம்மளை திட்ட மாட்டாங்களா? மக்கள் நம்மளை காரி துப்ப மாட்டாங்களா? அதை பற்றி எங்களுக்கு கவலை. அதான் சொல்லுவாங்க ஒரு பறவை காரி துப்புறாங்க, என்ன பண்ணுவேன்? குறைச்சி விட்டுருவேன். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இருந்தால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாடு உருப்படும் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்தா மக்கள் இன்றைக்கி வந்து வெந்து நொந்து இன்றைக்கி வீதிக்கு இறங்கி போராடினாலும் இன்றைக்கி வந்து அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தனியார் கொடுத்து கொள்ளடிக்கும், அதுதான் எங்களோட நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கி போராட்டத்துக்கு அதை செஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் சார்பில் இன்றைக்கி வந்து ஆதரவு தெரிவித்திருக்கோம். கண்டிப்பாக அவருடைய போராட்டம் வந்து நிச்சயமாக வெல்லும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தேர்தல் வாக்கு நிறைவேற்றும். அதுதான் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறது. தென் மாவட்டத்தில் மட்டும் போய் தென் மாவட்டத்தில் பெருசாக வந்து வானத்துக்கு பூமிக்கும் இன்னும் பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு இவங்க தான் உருவாக்கிட்ட மாதிரி அவ்வளோ குதிச்சிங்க. தென் மாவட்டத்தில் வறுமை ஒழிஞ்சிட்டா? தென் மாவட்டத்தில் 5 வருஷத்தில் வந்து பார்த்தா வேலை எல்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போட்டு கொடுத்துட்டீங்களா நீங்கள்? சரி, எத்தனை பேருக்கு இந்த 4 வருஷ காலத்தில் 4.5 வருஷ காலத்தில் தென் மாவட்டம், அதாவது கிட்டத்தட்ட 13 மாவட்டங்கள் இருக்குது. 13 மாவட்டங்களில் எவ்வளோ வேலை வாய்ப்பு நீங்கள் உருவாக்கிருக்கீங்க? அந்த பட்டியலை நீங்கள் வெளியிட தயாரா? நான் ஸ்டாலினை கேட்குறேன். தைரியம் இருந்தால் வெளியிடுங்க.
அப்படி வந்து பொய் சொல்கிறீங்களா? பொய்க்கு உங்களுக்கு தான் அவார்டு கொடுக்கணும். நேஷ்னல் அவார்ட்லேருந்து ஆஸ்கர் அவார்ட்லேருந்து எல்லா அவார்டும் உங்களுக்கு தான் கொடுக்கணும். வேறு என்ன சொல்லுவோம்? அம்மான்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூனிவர்சல். ஒரு ஒரு வந்து பீப்புள் வந்து ஒரு அதாவது ஒரு அதிகமான அளவுக்கு வந்து ஒரு பதவி உள்ளவங்க இல்லையா, ஒரு அறிவு சிறந்தவர்கள் ஆர்டிஸ்ட். ஒரு அம்மான்றது தனிப்பட்ட பேரா நான் சொல்கிறது, அம்மான்றது தனிப்பட்ட பேரா. அது அம்மா டிஃபெக்ட்டுக்கு டெஃபினேஷனே கொடுத்துருக்குறோம். அதாவது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது தான் அம்மா அந்த அப்ரிவேஷன் வரும். அதுதான் வந்து அம்மான்னு வரும். அது புரியுங்களா? அதுக்கு வந்து நம்ம ஸ்டாலின் நலம் காட்டு திட்டம், உங்களோட ஸ்டாலின்னா அப்பவும் உண்டு பண்ணமா நான் கேட்குறேன். நான் இல்லை கருணாநிதி சம்பாதிச்சதை எடுத்து கொடு, எங்களுக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இல்லை முத்துவேலு இருக்கார் இல்லையா, கருணாநிதியோட அப்பா, அவர் ஆரம்ப காலத்தில் வந்து பெரிய டாடா பிர்லா குடும்பத்துக்கு கொண்டுட்டாரு. அவருடைய பணத்தை எடுத்து கொடு, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அப்பா பார்த்த பணத்தை எடுத்து கொடு, ஸ்டாலின் பேர் வச்சுக்கோ, உதயநிதி பேர் வச்சுக்கோ, இந்திரநிதி பேர் வச்சுக்கோ, எல்லார் பேரும் வச்சுங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள். ஆனால் மக்களுடைய வரி பணத்தில் உங்களோட பேர் இருக்கிறதுக்கு என்ன வந்து உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குது? அது என்ன உரிமை இருக்குது? அதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதில் எந்த வித தார்மீக உரிமையும் கிடையாது. இப்போ நலங்காட்டு ஸ்டாலின்னு சொல்லிட்டு வாய்க்கிலே பேசிட்டு வட சென்னையில் போய் பாருங்கள், எல்லா இடங்களையும் குப்பை எடுக்கலை, குப்பையும் கூலமாக இருக்குது, குப்பை மேடாக குவிஞ்சு கிடக்குது. அதை எடுக்கிறதுக்கு வசதில்லை நலங்காட்டு ஸ்டாலினா. இப்போ நான் கேட்குறேன், பிரைமரி ஹெல்த் சென்டரு, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சென்டரு, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலு, அதே போல் ஹெட்குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலு, அப்போ இதெல்லாம் வந்து 4 வருஷம் ஒன்றுமே இல்லையா? 4 வருஷம் ஒன்றுமே இல்லையா? மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, டாக்டர் இல்லை. இப்போ தேர்தல் வருது இல்லை, இப்போ தான் அந்த நலங்காட்டு ஸ்டாலின் தான் மருந்து வருது, டாக்டர் வருது, அதுக்கப்புறம் வந்து நர்ஸ் வராங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வருது. அப்போ 4 வருஷம் ஒன்றுமே இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்ததுனால நலங்காட்டு ஸ்டாலின் திட்டத்தில் நலத்தை கொடுக்க போகிறீங்க. அப்போ 4 வருஷம் நீங்கள் ஃபெயிலியர் இருந்ததுக்கான அர்த்தம் அதானே உனக்கு நீங்கள் ஒரு திட்டத்து மூலமாக அதான உண்மையை கூட. ஆனால் தேர்தல் வருதுனால அவருக்கு யோசனை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து எல்லா புது புது யோசனைலாம் சொல்லுவாங்க இது மாதிரி. ஆனால் அது ஒருபோதும் எடுபடாது. மக்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்பிடுறவங்க கிடையாது. கேட்குறவங்க கேட்டால் கேள்வி நெய்யின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் கிடையாது. 6 மாதம் இருக்குது ஒன்று எலெக்ஷனுக்கு, திருப்பி ரிவீட் அடிக்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு திருப்பு முனை ஏற்படும். மீண்டும் அதிமுக ஆட்சி வரும். என்ன எதிர்பார்ப்பு? என்ன வச்சு அதில் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, எங்களுடைய மக்கள் பணியிலேருந்து நாங்கள் என்றைக்கும் தொழில் வந்து வைக்கிறது கிடையாது. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து மக்கள் பணிகளில் வந்து மக்களுடைய போக்கு கடைபிடித்தால் ஆளும் இந்த அரசு அதற்காக எல்லா விதமான போராட்டமும் மாவட்ட அளவிலும், தாலுக்கா அளவுகளையும், வட்ட அளவுலையும் நடத்தியது தான் செஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கட்சி சார்பாக நடத்தியிருக்கோம். தொழிற்சங்கத்தில் இப்படி வந்து நடத்தியிருக்காங்க. தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் இருக்கார். இங்கே உள்ளகை நெல்லிக்கடி மாதிரி எல்லாம் இங்கே இருக்கும்போது முழு பூசணிக்காய் சுழத்தில் மறைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு போராட்ட களமே அதிமுகன்றதை மறைச்சி இங்கே பேசுறது எந்த நியாயம்? அந்த பாஜக சம்பந்தப்பட்ட கேள்விகள் அனைத்தும் பொது செயலத்துக்கு நீங்கள் கேட்கலாம்.